ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு. திராவிட இந்த திருட இருக்கிற வர கல்லு மதுவாதான் இருக்கும், டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும். வேற வழி இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல்ல இருக்கணும் சொந்தக்காரன் புறம் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டேன், தகர்த்தெறிஞ்சிடும் பார்த்துக்கிட்டேன். வேற ஏதாவது வேலை செய்ய. இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன், இந்த வாரம் ஒன்னொன்னா செய்யறேன். நீ கல் இறக்கிருக்கேன். நேற்று இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு செய்ய மாட்டான். சேகர் பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு? அவனுக்கு என்ன நேர்த்தி கிட? அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் அங்க பக்கத்தில் நடத்துறேன். அதே என் முருகனை வச்சு, அதே 76 குடத்தை வச்சு, என்னுடைய ஓதுவார்களை வச்சு, என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறா, ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம். எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம். வா அன்னைக்கு பாத்துருவோம். அது மாதிரி அடுத்தது, ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்யறேன். ஒன்னும் இந்த இருக்கு, எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்ல. யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு, சிறையில் இருக்கிறது தான். ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான், செய்தி போட மாட்டான். அண்ணே என்னை கிள்ளிட்டான், அண்ணே என்னை நோண்டிட்டான். வரல 24 மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பான். பக்கத்துல ஒரு ஏடு இருக்கு, ஒரு பேனா இருக்கு. நான் பாட்டுக்கு எழுதுவேன். மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்க வந்து பூராப்பையிலும் கொண்டு எடுத்துருவேன். இப்பவே கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அந்த காவலர் கெஞ்சுவாரு, ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா, காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா, ஏயா அப்படின்னு. காலையிலயும் படிக்கணும், இப்பவும் படிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க. ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவான். அவரையும் மேல அன்பு, அவருக்கு வேற ஆள் இல்லைல்ல. ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கய்யா, என்னை பெற்ற தாயோட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா, ஐயா 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 சாப்பிட்டு படிங்கய்யா, ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா, அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க. அதனால எதுக்கும் பயப்படுற ஆளு நம்ம இல்ல. அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன், ஒன்னா எது இடியே விழுந்தால் நகர்றதல்ல, ஒண்ணு இல்ல. அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு, எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நானும் எங்க தம்பியில முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம். ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துரும்னு பல பேரும் தீ குளிச்சு சாவான். அதனால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.